பெரிய பெரிய ஆள்களுடைய கான்டாக்ட்ஸ்களும் இந்த ஜாதகத்துக்கு நிறையவே கிடைக்கும். ஆனா என்னதான் துன்பப்பட்டு இருந்தா கூட, உங்களுக்கு துன்பமாகி நஷ்டமானா கூட உங்க தாயி தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ணன் தம்பிக்கு உங்களுக்கும் ஆகாது, ஆனா நீங்க பாசக்காராது. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது உங்களுடைய மோகத்தன்மை ஃபுல்லா அந்த பெண் மேல போயிடும். அப்ப மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு தருணத்துல மனைவியே உங்களுக்கு ராட்சசியாகக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மோகத்தினால, மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால வர மோகத்தினால தான் பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது. ஏக்கர் கணக்கில் இடங்கள் 4-5 இடத்துங்கள் கூட வாங்கி போடக்கூடிய தருணமும் உண்டு. ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க, பல தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. கவனமா இருக்கக்கூடிய தருணங்களை நீங்க உண்டு பண்ணிக்கணும். உங்களுக்கும் மீன ராசிக்கார ஆண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அறவே ஆகாது. உங்க ஆசைகளுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்க தேவையில்லாத மோகத்தினாலதான் உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். பரமபதத்துல உச்சத்துல ஏறினவுடனே ஒரு பாம்பு கொட்டினவுடனே தரட்டிக்கிட்டு கீழே வந்துடுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெண்ணால தான் ஒரு பிரச்சனை வரும். ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள், மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு, ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF கேம் சேஞ்சர் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு, மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு, ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் மீன ராசி. குரு கடாட்சியம் உடைய ஒரு ராசி. இந்த ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. தான் தாயி தகப்பனுடைய அனுகிரகத்தோட, முன்னோர் மூத்தோர் சொத்தோடைய அனுகிரகத்தோட பிறந்த ஒரு ராசிக்காரங்க நீங்க. சிறு வயசுலேயே யோகங்கள் அடையக்கூடிய ஒரு தருணங்கள்லாம், ஜாலியான ஒரு வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய ஒரு தருணம், பிரில்லியண்டான ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் லா படிப்பீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு ஆசை வரும், ஃபைனான்ஸ் பண்ணணும்னு ஆசை வரும், நின்ன இடத்துல இருந்து அதிகார தோரணையான ஒரு அமைப்பெல்லாம் வரும். படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, பணங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தருணத்தில் வியாபாரியாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு வரும். உயர் அதிகாரிகளும் பெரிய பெரிய ஆள்களுடைய கான்டாக்ட்ஸுங்களும் இந்த ஜாதகத்துக்கு நிறையவே கிடைக்கும். ஆனால் என்னதான் துன்பப்பட்டு இருந்தால் கூட, உங்களுக்கு துன்பமாகி நஷ்டமானா கூட உங்கள் தாயி தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ணன் தம்பிக்கு உங்களுக்கும் ஆகாது, ஆனால் நீங்கள் பாசக்காராக இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயசில் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள்
நல்லபடியாவே நடக்கும். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்கள நீங்களும் ஒருத்தர். ஆன்மீகவாதியா வரக்கூடிய அமைப்பு வரக்கூடிய தருணங்களும் உங்க ஜாதகத்துல உண்டு. விலை உயர்ந்த காரெல்லாம் வாங்குவீங்க, வீடு மாளிகைகள்லாம் கட்டக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. உங்க வாழ்க்கைய போராமப்பட்டு உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு உண்டான பிரச்சனைகளை கூட உண்டு பண்ணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிட்டு உங்க வாழ்க்கை நெறிமுறைகளை பிடிச்சி போய்கிட்டே. இந்த மாதிரி தருணத்துல ஒரு 35 40 வயசுக்குள்ள உச்ச நிலைமை அடைஞ்சு போயிருவீங்க. 50 வயசுல வரக்கூடிய யோகம் இந்த வயசுல உங்களுக்கு வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி டைம்ல தான் உங்க சாம்ராஜ்யம் சரியிறதுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது உங்களுடைய மோகத்தன்மை ஃபுல்லா அந்த பெண் மேல போயிடும். அப்ப மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணங்கள் வருமா? அந்த மாதிரியான ஒரு தருணத்துல மனைவியே உங்களுக்கு ராட்சசியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மோகத்தினால, மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால வர மோகத்தினால தான் பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது. தன்னுடைய ஆன்மீக தோரணையை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லக்கூடிய என்ன அமைப்பிலேயே கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு குறை வராது. எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு ஜாதகம் மீன ராசிக்காரங்க. பாதி பேர் சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க, அதாவது தாய்க்கு இளைய மகனாக தான் இருப்பீங்க. இப்படி ஒரு தருணமும் இருக்கும். தாய்க்கு முழு கவனமும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்க பண்றது தான் சரின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா உங்க மேல தனிப்பட்ட ஒரு கேர் பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டு. கவனமா நீங்க இருக்கணும். உங்க ஆடம்பர வாழ்க்கையை தெளிவா கொண்டு போகணும். சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிட்டு உங்க சொத்து துஷ்பிரயோகம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஏக்கர் கணக்கில் இடங்கள் 4-5 இடங்கள் கூட வாங்கி போடக்கூடிய தருணமும் உண்டு. ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க, பல தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. கவனமா இருக்கக்கூடிய தருணங்களை நீங்க உண்டு பண்ணிக்கணும். உங்களுக்கும் மீன ராசிக்கார ஆண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அறவே ஆகாது. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். வீட்டில் இருக்கும் போது தன்னுடைய குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து தெளிவான அமைப்புல இருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இமாலய சாதனை அடைவீங்க. உண்மையாலுமே அற்புதமான ராசி மீன ராசிக்காரங்க. பாசம் அதிகமா இருக்கும். நாட்டு மக்கள் மேல அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கும். வீட்டுக்காக வாழ மாட்டீங்க, நாட்டுக்காக வாழுவீங்க. பசி பட்னி தாகத்தோடு இருப்பீங்க. மீன ராசிக்காரங்க கொஞ்சம் உடல் பருமன் அதிகமா தான் இருப்பாங்க. ஏன்னா கடைக்குட்டி இல்லையா, செல்லமா தவம் இருந்து வளர்ந்தவங்க இல்லையா. மீன ராசிக்காரங்க நிறைய பேர் டாக்டரேட் படிக்கணும், டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைகள்ல கூட நிறையவே இருப்பீங்க. உங்க ஆசைகளுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்க தேவையில்லாத மோகத்தினாலதான் உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். பரமபதத்துல உச்சத்துல உச்சத்துல ஏறினவொன்னே ஒரு பாம்பு கொட்டினவொன்னே தர டிக்கெட்டு கீழே வந்துடுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெண்ணால தான் ஒரு பிரச்சனை வரும். நகை நட்டெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக காணாமல் போகும், விரயம் பண்ணுவீங்க. அதனால குறையில்லாமல் நீங்கள் வாழணும், லைஃப்பை ருசிச்சு வாழணும். குரு பகவான் சொன்னாவே முருக கடவுள் தான். எனக்காவது வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் போங்க. உங்களுக்கு வரக்கூடிய இடையூறு இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாளிகை கட்டி வாழ்க்கைய தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து
தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா உங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமை தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்துல இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம். முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல நான் இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, கட்டாயமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.